கோவக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கோவக்காயை நல்லா கழுவி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லா 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கோவக்காயும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு நம்ம பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு பொடி உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து மறுபடியும் பெரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி திருப்பியும் பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் ஒரு கைப்பிடி நிலக்கடலையும் ஒரு கீத்து தேங்காயும் மிக்சி ஜாரில் சேர்த்து வலிச்சு முள்ளை விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கோவக்காய் வெந்திருக்கும். அப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் நிலக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம பெரட்டி விட்டோம்னா சுவையான சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி. இது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். தயிர் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நான் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குதுன்னாங்க. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு டிஃபனில் தான் வச்சு கொடுத்தேன். தயிர் சாப்பாடும் இதுவும் தான் வச்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.